சென்னை கொளத்தூர் அருகே பாதாள சாக்கடை சுத்தம் செய்யும் பணியின் போது தனியார் நிறுவன ஒப்பந்த ஊழியர் விஷவாயு தாக்கி பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2 ஊழியர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். முழு விவரங்கள். மாலை வணக்கம். சென்னை கொளத்தூரில் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கி குப்பன் என்ற நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவரது உடலை தீயணைப்பு துறையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கொளத்தூர் காவல் நிலையத்திடம் ஒப்படைத்துள்ளனர். மற்ற 2 ஊழியர்கள் தற்போது அரசு பெரியார் புறநகர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட திருப்பதி நகர் எனப்படும் பகுதியில் திருப்பதி நகர் விரிவு எக்ஸ்டென்ஷன் 1வது குறுக்கு தெருவில் கழிவுநீர் கால்வாய்களை, அதாவது சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான கழிவுநீர் கால்வாய்களை சுத்தம் செய்யும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. மனிதர்களை கழிவுநீர் அந்த தொட்டிக்குள் இறக்கி சுத்தம் செய்யக்கூடாது என்ற உயர்நீதிமன்ற ஒரு விதி ஒன்றும் இருந்தும் அதனை மீறி என்ற தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் இந்த செயலில் ஈடுபட்டதால் தான் இந்த விபரீத நிகழ்வானது தற்போது நிகழ்ந்துள்ளதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதாவது பெரம்பூர் பகுதியைச் சேர்ந்த அந்த தனியார் ஒப்பந்த மேற்பார்வையாளர் ஹரிகரன் என்பவரோட தலைமையில சங்கர் மற்றும் குப்பன் என்கின்ற 2 ஊழியர்கள் அந்த குழிக்குள்ள இறங்கி அந்த கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக விஷவாயு தாக்கியதில் குப்பன் என்பவர் சம்பவ இடத்திலேயே மூச்சு அடைத்து அவர் உள்ளேயே துடிதுடித்துள்ளார். உடன் இருந்த அந்த சங்கர் என்பவருக்கும் அந்த விஷவாயு தாக்கியதால் இவர்கள் இருவரையும் காப்பாற்றுவதற்காக அந்த சூப்பர்வைசர் ஹரிகரன் என்பவர் அவரும் உள்ளே களத்தில் இறங்கி இவர்கள் இருவரையும் காப்பாற்ற முற்பட்ட போது அவரையும் அந்த விஷவாயு தாக்கியதால் அவரும் மயங்கி நிலையிலேயே உள்ளே இருந்துள்ளார். இது குறித்து அந்த பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் உடனடியாக வந்து கொளத்தூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் அவர்கள் கொளத்தூர் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு படை வீரர்கள் அந்த கால்வாய்க்குள் சிக்கிய அந்த 3 பேரையும் மீட்டனர். அந்த 3 பேரையும் மீட்ட போது அதில் குப்பன் உயிரிழந்து விட்டதாக அப்பொழுதே தெரிய வந்தது. இதனை அடுத்து மீண்டும் பாதிக்கப்பட்ட அந்த 2 பேரையும் 108 ஆம்புலன்ஸ் மூலம் தற்போது பெரியார் புறநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த குப்பன் என்பவர் அந்த சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதால் அவரது உடலை கைப்பற்றி சென்னை கொளத்தூர் காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்போது நடந்த இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது அந்த கழிவுநீர் கால்வாய்க்குள் மனிதர்களை இயக்கி சுத்தம் செய்யக்கூடாது என்கின்ற ஒரு விதி இருந்தும் இந்த விதியை மீறிய இந்த தனியார் ஒப்பந்த நிறுவனத்தின் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.